ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நீங்க பாஸ்ட்லயே ஸ்டார்ட் பண்ணி பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அந்த மாதிரி செயல்களை பத்தி பேசுறப்போ நீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து என்ன பண்ணீங்க? நேத்து நான் ஆஃபீஸ் போனேன். ஓகே, நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன். சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். நேத்தே ஸ்டார்ட் ஆகி நேத்தே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? சோ அதை நீங்க சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவீங்க. ஓகேவா? சோ இது எந்த ஆக்ஷனா இருந்தாலும் சரி, பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடிஞ்சப்போ நம்ம அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு செயல் நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்க சப்ஜெக்ட் போட்டுட்டு வி டூ யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ வி டூ தனியா தான் யூஸ் பண்ண, அது கூட வாஸ் வேர் போடாதீங்க. அடுத்தது நெகட்டிவ், ஒரு செயல் நடக்கல. நேத்து நீங்க ஆபீஸ் போனீங்க அப்படின்னு எப்படி சொல்வீங்க? ஐ வென்ட் டு தி ஆபீஸ் எஸ்டர்டே. இது ஒரு செயல் நடந்துருச்சு. ஓகேவா? நேத்து நான் ஆபீஸ் போனேன். இதே நேத்து நான் ஆபீஸ் போகல, அப்ப நான் எப்படி சொல்வேன்? ஐ டிடன்ட் வென்ட் சொல்லணுமா? இல்ல, வி ஒன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா டிட் ஆல்ரெடி பாஸ்ட் ஃபார்ம், வி டூ ஃபார்ம். ஓகேவா? ஐ டிடன்ட் கோ டு தி ஆபீஸ் எஸ்டர்டே. நேத்து நான் ஆபீஸ் போகல. இதே கொஸ்டின் கேக்குறீங்க, எஸ் ஆர் நோ கொஸ்டின். நேத்து நீ ஆபீஸ் போனையா அப்படின்னு கேக்குறேன்னா, முடிஞ்சு போன ஆக்ஷனை பத்தி கேள்வி கேக்குறீங்கன்னா டிட் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். டிட் யூ கோ டு தி ஆபீஸ் எஸ்டர்டே? நேத்து நீ ஆபீஸ் போனையா? ஓகே, டிட் யூ கோ டு தி ஆபீஸ் எஸ்டர்டே? சோ டிட் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஈட், ஸ்லீப், கோ, ரன் அந்த மாதிரி. ஓகேவா? நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகேவா? சோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட தான் நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க, டிட். ஓகேவா? சோ அதே மாதிரி உங்களுக்கு பி டூ ஃபார்ம் மாத்திரம் ஆல்ரெடி ரெகுலர் ஃபார்ம், இர்ரெகுலர் ஃபார்ம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆக்ஷன் வேர்டு ஈல முடியுது, ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா டி மட்டும் ஆட் பண்ணா போதும். இதே வவல் பிளஸ் ஒய்னா இடி ஆட் பண்ணணும். இதே கான்சனன்ட் பிளஸ் ஒய்னா ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி ஆட் பண்ணணும். இர்ரெகுலர் ஃபார்ம்னா உங்களுக்கே தெரியும், கோ, வென்ட், கான். அப்ப அந்த வி டூ, ஈட், ஏட், ஈட்னா அந்த ரெண்டாவது ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும். நெகட்டிவ்க்கும் கொஸ்டினுக்கும் டிட் வரதுனால வி ஒன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இதுலயே பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வி டூ யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதே நெகட்டிவ்க்கு பாருங்க, டிட் நாட் போட்டுட்டு வி ஒன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த செயல் எல்லாமே நேத்து நடக்கல, முடிஞ்சு போன டைம்ல நடக்கல. இதே கொஸ்டின் கேக்குறீங்க செயல்களை பத்தி, ஆக்ஷனை பத்தினா டிட் முன்னாடி போட்டுருங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ் பத்தி கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் யாரை பத்தி கேக்குறீங்க அதை போட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட் வி ஒன் தான் யூஸ் பண்ணுவீங்க. வி ஒன். ஓகே, வி டூ யூஸ் பண்ணக்கூடாது, வி ஒன் தான் யூஸ் பண்ணீங்க. பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் வி டூ யூஸ் பண்றீங்க. நெகட்டிவ்க்கும் கொஸ்டினுக்கும் வி ஒன் யூஸ் பண்றீங்க. ஏன்னா டிட் ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே, டிட் ஆல்ரெடி வந்திருக்கு, அது வி டூ ஃபார்ம்னால. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகேவா? இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் பொறுத்து நம்ம சொன்னோம். டிட் டிட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடன்ட். ஓகேவா? இதே நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ் வருது. நம்ம எங்க இருந்தோம், இல்லாட்டி என்னவா இருந்தோம், எப்படி இருந்தோம், அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன செய்தோம்னு இல்ல, என்ன எப்படி இருந்தோம், எங்க இருந்தோம், என்னவா இருந்தோம். ஆக்குபேஷனா இருக்கலாம், ஸ்டேட்டா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வரப்போ நீங்க வாஸ் வேர் தான் யூஸ் பண்ணுவீங்க, டிட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐக்கு, ஹீ, ஷீட்டுக்கு 4 இதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? வி யூ தேக்கு வேர் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நேத்து நான் டயர்டா இருந்தேன்னா ஐ வாஸ் டயர்ட் எஸ்டர்டே. நேத்து அவன் பிஸியா இருந்தானா ஹி வாஸ் பிஸி எஸ்டர்டே. ஓகே, நீங்க உங்க பழைய ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போறீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, நான் இந்த காலேஜ்ல ஒரு மாணவியா இருந்தேன், மாணவனா இருந்தேன்னா ஐ ஆம் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடாது, ஐ வாஸ் ஸ்டூடெண்ட். இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் இல்ல இல்லையா அந்த காலேஜ், அப்ப ஐ வாஸ் ஸ்டூடெண்ட். நேத்து நாங்க ரொம்ப சோர்வா இருந்தோம், நேத்து நாங்க டயர்டா இருந்தோம். இருந்தோம், வேர் டயர்ட். நம்மளுக்கு தெரியும்ல, பி வெர்ப்ஸ்னா இருன்னு அர்த்தம். ஓகே, சோ பாஸ்ட்ல வாஸ் வேர் தான் யூஸ் பண்ணணும். யூ ஆர் ஹாப்பி, நீ சந்தோஷமா இருந்த. அவன் சுறுசுறுப்பா இருந்தான், ஹி வாஸ் ஆக்டிவ். அவ கோவமா இருந்தா, ஷி வாஸ் ஆங்கிரி. அது சூடா இருந்தது, இட் வாஸ் ஹாட். அவங்க இன்ஜினியர்ஸா இருந்தாங்க, தே வேர் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? சோ இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் தான், வாஸ் வேர்க்கு அப்புறம் ஒரு நாட் போட்டா போதும். இதே கொஸ்டின் கேக்குறீங்க, நேத்து நீ பிஸியா இருந்தியா, வேர் யூ பிஸி எஸ்டர்டே? அந்த வாஸ் வேர் முன்னாடி போட்டு சப்ஜெக்ட் போட்டு நான் ஆக்ஷன் வேர்ட் போட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான். சோ ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா டிட் யூஸ் பண்ணுவீங்க, நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான்.
ஓகேவா? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூல்ல லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், குரூப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்க. தேங்க் யூ.